வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டீங்க, நன்றி. ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேடியல் கிரிட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ரெக்டாங்கிள் கிரிட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரேடியல் கிரிட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேடியல் கிரிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் அண்ட் காம்போனன்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு சர்ச் பட்டனில் போய்ட்டு ரேடியல் ஓகேவா. ஸோ ரேடியல் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு ரேடியல் கிரிட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ரேடியல் கிரிட் க்ரியேட் ஆகிட்டு ஓகேவா. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கஸ்டம் காம்போனண்ட்டை இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எதை டபுள் கிளிக் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு ஸோ இதை நம்ம தனியாக கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம் பழசா. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் ஒர்க் ஏரியா டு என்டையர் மாடல். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிரிட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன சேஃப் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸு ஒய் ஓகேவா. ஸோ எக்ஸ் மீன்ஸு நம்மளுக்கு 20 feet ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் வந்து 4 × 20 feet. ஒய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 degreeயில் கொடுத்துருக்குறோம். ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸு ஓகேவா. அதுக்கப்புறம் ஒய் டிகிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இதுவுமே A to B வந்து 15 degree, B to C 15 degree. ஸோ இந்த மாதிரி 15 degreeயாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ எலிவேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவும் போல் ஹைட்டு Z ஆக்சிஸில் இருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி லேபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். பிளேன் எக்ஸ்டென்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரிட் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எபோவ் பிலோ ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம லைன் எக்ஸ்டென்ஷன் அல்லது பிளேன் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா. இப்போ 6 feet இருக்குது. நம்ம தேவைன்னா எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கிரிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து எதுவும் ஃபஸ்ட்டு வந்து 0 கொடுங்க. 0 கொடுத்துட்டு ஒரு 5 × 20 feet அல்லது 15 எவ்வளோ நாள் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ மாடிஃபை ஆயிரும். ஸோ நம்ம என்னென்னா 15 feet கொடுக்கணும். ஓகே ஓகே 15 feet கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு கிரிட் க்ரியேட் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் டிகிரி எவ்வளோ நாள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 15, அதுக்கப்புறம் ஒரு 20, 35, 45 எவ்வளோ நம்ம அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஓகேவா. செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்திங்கன்னா நமக்கு மாடிஃபை ஆகிரும். இல்லை எனக்கு வந்து 2 × 45 இந்த மாதிரி கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம். 4 × 30 ஸோ நம்மளுக்கு கிரிட்டை எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து
3x30 90 டிகிரி மாத்திரம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த லேபிள் சேஞ்ச் பண்ணுறது இப்போ பண்ணுற மாதிரி தான். நம்ம லேபிள் தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே டோட்டலாக ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ டிகிரியில் வேணுமோ அதை கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கிறோம். ஓகே, ஸோ அண்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 ஃபீட்டில் வேணும் அப்படின்னா 10 ஃபீட் கொடுத்திங்கன்னா 10 ஃபீட்டு நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்திங்கன்னா. ஓகேவா? ஸோ 10 இன்ச்சுன்னு ஆகிருக்கனால 10 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ 10 ஃபீட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 10 ஃபீட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து கிரிட் எப்போதுமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் வந்து 0லேருந்து அப்படி இந்த டைரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது நம்ம எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 10 ஃபுல்லாக நம்மளுக்கு 360 வந்து க்ரியேட் ஆகி எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிட்டு. ஓகேவா? நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை கரெக்டாக கொடுக்கணும். செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்துருங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிரிட் வந்து க்ரியேட் ஆகிடும். என்ன ஷேப்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் சர்க்கிள் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டு லோட் பண்ணியிருந்ததுன்னா அதையும் கூட நம்ம செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்திங்கன்னா வந்துடும். இல்லைன்னா நமக்கு புதுசாக தான் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம சேவ் பண்ணி நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எபோவ் பிலங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எலிவேஷனில் வரணும் அந்த இது தான். இங்கே ஒரு செக்ஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிரிட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே எபோவ் வந்து ஒரு 10 ஃபீட்டு, பிலோ வந்து ஒரு 10 ஃபீட்டு. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை கொடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே 10 ஃபீட்டாகவும் கீழே 10 இன்ச்சாகவும் இருக்குது பிலோவில். ஸோ இதுதான் எபோவ் பிலோ. எக்ஸ் ஒய் இசட் மூணுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம லைன் எக்ஸ்டென்ஷன் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதையுமே நம்ம சேவ் கிரிட்டு போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கிரிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரிட்டுக்கு வந்து ரைட் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா கிரியேட் வியூஸ் அலாங் கிரிட் லைன்ஸ். ஸோ அலாங் கிரிட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எலிவேஷன், அதாவது ஏல ஒரு எலிவேஷன், பியில் ஒரு எலிவேஷன், சியில் ஒரு எலிவேஷன், டியில் ஒரு எலிவேஷன், இயில் ஒரு எலிவேஷன். ஸோ இந்த மாதிரி எலிவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகி கிடைக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் வியூஸ் அலாங் கிரிட் லைன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரெக்டாங்கிள் கிரிட்டில் பண்ணலாம், ஆனால் ரேடியல் கிரிட்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு வராது. ஓகேவா? ஸோ ஒன்லி ரெக்டாங்கிள் கிரிட்டில் மட்டும் தான் பண்ணலாம். லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும் தான் அலாங் கிரிட் லைன்ஸும் வந்து அவைலபிள் இருக்கும். அந்த ரேடியல் கிரிட்டில் வந்து அவைலபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவிட்டு கிரியேட்டிவ் வியூவில் போய்ட்டு
along grid lines இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வியூவில் போயிட்டு கிரியேட் வியூ ஆஃப் மாடலில் போயிட்டு along grid lines ஓகேவா. இது கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கிரியேஷன் ஆஃப் வியூஸ் along grid lines. ஸோ இது வந்து வியூ லிஸ்ட் ஓகேவா. எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னா வியூஸில் போய் சேவ் ஆகும். ஓகே. ஸோ அந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா நேம்டு வியூ, விசிபிள் வியூஸ்ன்னு இருக்கும். இங்கே கிரியேட் ஆகும் நம்ம கொடுக்குறது எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் வந்து கிரிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா XY பிளைனு, இது வந்து வியூ பிளைனு, நம்பர் ஆஃப் வியூஸு, வியூ நேம் ப்ரிஃபிக்ஸு, வியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளைன் இருக்கும், XY, ZY, XZ. ஸோ எதுனா அதை சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு XY பிளைனு, ஒன்லி பிளான் வியூ மாத்திரம் க்ரியேட் ஆகும் ஓகேவா. ZYங்கிறது ஒன்லி இந்த எலிவேஷன், ZY இந்த எலிவேஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதாவது 8, 7, 6, 5 இந்த எலிவேஷன் மாத்திரம் க்ரியேட் ஆகும். XZங்கிறது இந்த எலிவேஷன் ஒன்லி AA, BB, CC, DD, EE க்ரியேட் ஆகும் ஓகேவா. ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் வியூஸு நன்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகாது. 1 ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு கிரிடு மாத்திரம் க்ரியேட் ஆகும், 1 லாஸ்ட்னா லாஸ்ட் கிரிடு, ஆல்னா எல்லாமே க்ரியேட் ஆகும் ஓகேவா. சேம் இதுலேயே அதே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூ நேம் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பிளானட் எலிவேஷன் என்ன நேம்லாம் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வியூ ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே வியூ ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன நேம் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டு 3D வியூ, எலிவேஷன் வியூ, பிளான் வியூ. ஸோ இது போக நம்ம என்னது செட்டிங்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுதான் இங்கே மேலே லோட் ஆகும். நம்ம சேவஸ் கொடுத்து வச்சுருந்தோம்னா இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வியூ ப்ராப்பர்ட்டிஸில் என்ன லிஸ்ட் இருக்கோ அதுதான் இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த வியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இங்கே ஷோ கொடுத்தோம்னா நமக்கு க்ரியேட் ஆகிடும் ஓகேவா. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கிரிட்டு நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் EL டாட் ப்ளஸ் அந்த மாதிரி கூட கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ காப்பி பண்ணிங்க, பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு XY பிளைனில் வந்து நன்னு வச்சுட்டு ZY இதுவும் நன்னு வச்சுக்கலாம். XZ முதல்ல க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அந்த கிரிட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து XZ அதாவது இந்த எலிவேஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். AA, BB, CC, DD, EE ஓகேவா. ஸோ இந்த எலிவேஷன் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். சப்போஸ் எப்படி பார்க்குறது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இங்கே வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை நான் டெலீட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை நான் பண்ணிவிட்டு ZY மாத்திரம் நம்ம ஆள் கொடுத்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதோட வியூஸ் எல்லாமே நமக்கு க்ரியேட் ஆகிட்டு 5, 6, 7, 8. அதுக்கப்புறம் இதை நான் பண்ணிவிட்டு பிளைன்ஸ் கொடுக்கணும். XY பிளைன் வந்து கொடுக்கலாம். க்ரியேட் கொடுத்துருணும், க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இதெல்லாமே பிளானு, இதெல்லாம் பிளான் வியூஸு, இது எலிவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சப்போஸ் நம்ம தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து லோட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா கிரிட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்திங்கன்னா எல்லா வியூஸுமே நம்மளுக்கு கிடைக்கும்
ஸோ இது நம்ம வந்து எந்த வியூஸ் தேவையோ அதை வச்சுட்டு மொதல் டெலீட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை மொதல் நம்ம கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு நேம் ஏதாவது ஒரு நேம் போட்டுனாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கிரிட்னு ஏதாவது ஒரு நேம் போட்டு கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சப்போஸ் டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் வியூஸு எல்லாம் கிரிட் லைன்ஸில் போய்ட்டு ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண எலிவேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். அந்த கிரியேட்டிவ் வியூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண நேம் அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த வியூஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா நம்ம வியூவில் போய்ட்டு வியூ லிஸ்ட்டு, அதாவது Ctrl+I வியூ லிஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த வியூஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே விசிபிள் இருக்கும். இங்கே வந்துட்டுனா அது விசிபிள் வராது. இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் நேம்டு வியூஸு. இவ்வளோ வியூஸ் இருக்குது. நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு விசிபிளாக வந்துடும். ஓகேவா? ஃபிட் ஒர்க்கு ஏரியா என்டையர் மாடல். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரிடெல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.